அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் அந்த தொகுதி தற்பொழுது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் ராஜினாமா செய்தவுடன் உடனடியாக தாவைக்காவில் இணைந்திருந்தார். தற்பொழுது அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தனர். அவர்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் இன்று 3 தொகுதிகளும் காலியானதாக ஏற்கனவே சட்டமன்ற செயலகம் அறிவித்திருந்தது. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மைதான் என்று அதிமுக எம்எல்ஏ OS மணியன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியவற்றை பார்க்கலாம். திரு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தின் நகலை பேரவைத் தலைவருக்கு கொடுப்பதற்காக வந்தோம். பேரவைத் தலைவர் இல்லாததால் பேரவை செயலாளரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். நான் பார்க்கல. இந்த குதிரை பேரம் எதுவுமே நடக்கலன்னு கொடுத்திருக்காரு. ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை போற்றப்படுகிறது. மாற்றி அவர்களும் பொன்னாடை போட்டுகிறார்கள், உறுப்பினர் கார்டு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் தான் குதிரை பெயர். அடுத்த நகருக்கு ஏதாவது எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதானே? இங்க தாவேகா பக்கம் எல்லோருமே இங்க பொதுச்செயலாளர் பக்கம் தான் இருக்கிறாங்க. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மைதான் என்று அதிமுக எம்எல்ஏ OS மணியன் தெரிவித்திருக்கிறார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு நடக்கப்படுவதாக OS மணியன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கொறடா உத்தரவை மீறி தாவேகாவுக்கு வாக்களித்ததற்கு மன்னிப்பு கோரியும் திரும்பி வந்த எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை வேண்டாம் என கோரியும் சற்று நேரத்திற்கு முன்பாக சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த OS மணியன் இதனை தெரிவித்திருக்கிறார். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மைதான் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை செயலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான சூழல் அமைந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளும் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கிறது. காலியான 5 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 3 ராஜினாமா செய்திருந்தனர். திருச்சி கிழக்கு தொகுதியையும் சேர்த்து மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.